டேன் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் தமிழ் இலக்கிய பரப்பில் கணிசமான பகுதிகளை தாண்டி வந்துள்ளோம். கடந்த சில வாரங்களாக எங்களுடைய நவீன வாழ்க்கையோடு பிரிக்க முடியாத அம்சமாக இருக்கின்ற இணையம், ஊடகம், அந்த இணையத்தின் பல்வேறு உட்பிரிவுகள் இவற்றையெல்லாம் அந்த துறையில் என்னை விட கூடிய பரிச்சயம் உள்ளவர்கள் கலந்துரையாடினார்கள். இன்று நாங்கள் இன்னொரு துறைக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். என்னவென்றால், பழைய மரபுவழி இலக்கியங்களை பெருமளவு பார்த்திருக்கிறோம். நவீன இலக்கியம் என்று சொல்லும் பொழுது நவீன கவிதை, புனைகதை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சிற்றிலக்கியங்களை அடுத்து வரும் சில வாரங்களுக்கு எங்களுடைய கலந்துரையாடலின் கருப்பொருள்களாக பார்க்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஏனென்றால் சிற்றிலக்கியமும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறை. இந்த கலந்துரையாடலிலே எங்களோடு இணைகிறவர் தமிழ்நாட்டிலிருந்து, இன்னும் சரியாக சொல்லப்போனால் டெல்லியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற நண்பர் தமிழ் புலமையாளர் பாவண்ணா குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் டெல்லி கலை இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளர். அங்கே இவருடைய பூர்வீகம் தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை. இப்பொழுது கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் என்பதை விட பல ஆண்டுகளாக அவர் டெல்லி வாசியாகிவிட்டார். அரச துறையிலே நிரந்தர பணி செய்து கொண்டு அதே நேரத்தில் இந்த கலை இலக்கிய பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த பணிகளுக்காக பல விருதுகள் அவர் பெற்றிருந்தாலும் அண்மையில் ராஜராஜ சோழன் விருது இவருக்கும் இவர் சார்ந்த கலை இலக்கிய பேரவைக்கும் பெருமை தருகின்ற அந்த விருதை பெற்றவர் நண்பர் குமார் அவர்கள். அவரோடு வழமையாக தமிழொலி நேயர்களுக்கு பழக்கமான தம்பி ரமேஷ், அடுத்தது திரு தபேந்திரன், தென்மராட்சியின் பிரதி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீகுமரன் என்போர் இந்த உரையாடலை இணைகிறார்கள். இப்பொழுது நான் ஒரு முன்னுரையாக இந்த சிற்றிலக்கியம் பற்றி நாங்கள் அந்த தெரிவுக்கு, சிற்றிலக்கியம் துறைகள் அல்ல சிற்றிலக்கியங்கள் பற்றிய தெரிவுக்கு நாங்கள் ஏன் வந்தோம் என்பதை சொல்ல வேண்டும். சிற்றிலக்கியம் இருக்குது என்று நாங்கள் தொடங்கினால் பேரிலக்கியம் என்பது இருக்குத்தானே. இப்போ பேரிலக்கியங்களை ஓரளவுக்கு தரிசித்து வந்திருக்கிறோம். அந்த பேரிலக்கியங்கள் என்று நாங்கள் பார்க்கிற வேளையில் சங்க நூல்கள், அகம்புறம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி முதலிய பெருங்காப்பியங்கள், அடுத்து வந்த பக்தி இலக்கியங்கள், பிறகு மேல்நாட்டார் வருகையோடு முதன்மை பெற்ற நவீன கவிதை, புனைகதை முதலியவை பற்றியெல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த சிற்றிலக்கியங்கள் பற்றி நாங்கள் இன்னும் கவனம் செலுத்தவில்லை, கவனம் செலுத்த வேணும். நான் சொன்ன பேரிலக்கியங்கள் முதன்மை பெற்று பயில் நெறிகளாக கற்பிக்கப்படுபவைகளாக கல்விப்பீடங்களிலே, பல்கலைக்கழகங்களிலே அவை கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த சூழலிலே சிற்றிலக்கியங்கள் இப்போ வந்தவை, எந்த கட்டத்திலே சிற்றிலக்கியங்கள் பற்றிய சிந்தனை தமிழர்களுக்கு வந்ததென்று பார்த்தால், என்னுடைய சிற்றறிவு கட்டியபடி 17ஆம் நூற்றாண்டு
நூற்றாண்டுக்கு சற்று முன்னோ பின்னோ தமிழ் கவிஞர்கள் எழுத்தாளர்களுடைய கவனம் சிற்றிலக்கியங்களின் பக்கம் திரும்பினது. அப்படி சொல்லுகிறதை விட மன்னரையும் பிரபுக்களையும் வள்ளல்களையும் பாடிய காலம் போய் அடிநிலை மக்களை நோக்கி தமிழ் இலக்கியம் திரும்பியது சிற்றிலக்கியங்களோடு. பள்ளு, குறவஞ்சி முதலிய நாட்டார் இலக்கியங்கள் மிக பிரபலமாகி வந்து அவை வாய்மொழியாகவும் பிறகு ஏட்டிலும் அச்சிலும் வரத் தொடங்கினவை இந்த காலம். இந்த சிற்றிலக்கியம் என்ற வகைமைக்குள்ளே நாங்கள் பரணி, உலா, கோவை, தூது, மடல், கலம்பகம் முதலியவற்றையெல்லாம் சொல்லுவோம். இந்த சிற்றிலக்கியங்களை பற்றி உரையாடுவதென்று தீர்மானித்து இந்த இலக்கியங்களை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிற வேளையில் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. சிற்றிலக்கியங்கள் அவற்றுக்கு சமாந்திரமாகவும் சிற்றிலக்கியங்களின் ஒரு கூறாகவும் இந்த தலபுராணங்கள் நிறையவே வந்திருக்கின்றன. தலங்கள் மீது பாடப்பட்ட புராணங்கள் அவையும் வந்திருக்கின்றன. அடிநிலை மக்களுடைய இலக்கியம் ஒரு புறம் வந்திருக்கு. உதாரணம் சொல்ல வேண்டுமானால் மகாவித்வான் திரு சிவபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவரை சொல்வது 10 கம்பன் என்று சொல்லுவார்களாம். ஏன்னா கம்பன் 10,000 பாடல் பாடினான், இவர் 1,00,000 பாடல்கள் பாடினார் என்று. ஒரு முறை இருந்து அதை பற்றி யோசித்தேன். இவர் பாடியவை பெரும்பான்மை தலபுராணங்கள் தான். அவற்றுள்ள இப்போ குசேலோபாக்கியானம் பற்றி அப்படி எல்லாம் வரும். அவருடைய புலமையை குறைத்து மதிப்பிடலை நான். ஆனால் அவர்களுடைய அக்கறையெல்லாம் தலபுராணங்கள் மேல். என்னென்னா அவர் சார்ந்திருந்தது ஆதீனத்து, திருவாவடுதுறை ஆதீனத்து புலவர். அப்போ அவருக்கு அது இயல்பாக வந்தது. ஆனால் வேறு பலர் இந்த எல்லைக்குள்ளே நின்று கொண்டு குமரகுருபரர், சிவபிரகாச சுவாமிகள் அவர்களெல்லாம் சமய நிறுவனங்களை சார்ந்திருந்தவர்கள்தான். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் முதலியவர்கள் சிற்றிலக்கியங்கள் செய்தார்கள். தூது, கலம்பகம், உலா, திருவானைக்கா உலா என்பது காளமேகம்பாடிய ஒரு சிற்றிலக்கியம். இப்படி பல புலவர்கள், இரட்டியர்கள், குமரகுருபரர் குறிப்பாக குறிப்பிட வேணும். குமரகுருபரர் முதலியவர்கள் சிற்றிலக்கியங்களை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த இலக்கியங்களை பற்றி நாங்கள் அடுத்து வருகிற சில வாரங்கள் பார்க்க இருக்கிறோம். அவற்றினுடைய இலக்கிய தரத்தை உரைகளை பயன்படுத்தி பார்க்க இருக்கிறோம். இந்த பாரிய பெரிய இலக்கியங்கள், காவியங்கள் பாடின புலவர்கள் ஒரு புறம் இருக்க, இவர்கள் தம்முடைய எல்லைக்குள் நின்று கொண்டு அற்புதமான இலக்கியங்களை செய்திருக்கிறார்கள். அவை கவனம் பெற்றிருக்கின்றன. கவனம் பெறாதவை சில இருக்கலாம். எனவே அவற்றை பற்றி இந்த கலந்துரையாடலில் இன்றைக்கு நான் தொடங்கும் பொழுது முதலாவதாக எங்களுடைய உரையாடல்களில் ஒரு தகவல் களஞ்சியமாக இருந்து பல கோணங்களில் இருந்து இலக்கியங்களை பார்க்கிறவர் தமிழாசிரியர் பட்டதாரி தம்பி ரமேஷ் அவர்களை சிற்றிலக்கியங்கள் பற்றிய அவருடைய பார்வையை முன்வைக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் நல்ல ஒரு தருணத்தில் சந்திக்கிறோம். சிற்றிலக்கியங்கள் மிக முக்கியமான ஒன்று. அறம்பொருள் இன்பம் வீடுன்றதில் 4 வகையையும் கூறுறத பேரிலக்கியம் என்று சொல்லுவோம். அதில் ஏதாவது ஒன்றை கூறுறத நாங்கள் சிற்றிலக்கியம் என்று சொல்லி வரையறுத்து கொள்ளலாம். உதாரணமாக இது பெரும்பாலான சிற்றிலக்கியங்கள் ஒரு புறவிளர்ந்த கொடை வீரம் அதில் ஏதாவது ஒன்றை சொல்லிட்டு போகிறதாக அமையும். இப்போ சில நேரத்தில் சிலதுகள் சிரிப்பாக கூட இருக்கலாம். இப்போ ஊர் நேரிசை என்ற ஒரு சிற்றிலக்கியம் இருக்குது.
அதில் என்னென்று சொன்னால் அரசனுடைய பேர்களை 90 அல்லது 70 அல்லது 50 பாடல்களில் வெண்பாவில் பாடுறதாக இருக்கும். ஊர் நேரிசை என்று சொல்லப்படுறது. இப்படி பல்வேறு வகையான சுவையான விஷயங்களை சிற்றிலக்கியங்கள் சொல்லும். மொத்தமாக 96 வகையான சிற்றிலக்கியங்கள் காணப்படுகிறது. சிற்றிலக்கியங்கள் மிக முக்கியமான தமிழுக்கு வலிமை சேர்க்கிற ஒன்றாகவும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதை இன்னொரு வகையில் சொன்னால் பிரபந்தங்கள் என்று சொல்லுவாங்க. பிரபந்த திரட்டு என்று சொல்லி ஒன்றை நாயஸ்வரன் சார் கொண்டு வந்திருக்கிற ஈழத்து பிரபந்த திரட்டு, அது மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் எங்களோட பிரபந்தங்களை 96 பிரபந்தங்களை ஒரு வகைக்குள்ள வகைமாறு செய்து அது பற்றிய ஒரு விளக்கம் கொடுத்து ஈழத்து கவிதை களஞ்சியத்தை சதாசிவம் சார் பதிப்பிச்சார். இந்த வகையில் ஈழத்தவர்களாலும் சிற்றிலக்கியங்கள் பாடுபொருளாக அமைந்து, குறிப்பாக போர்த்துகேயர் ஒல்லாந்தர் காலத்தில், ஆரிய சக்கரவர்த்தியர் காலத்தில் இது முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்பட்டது. அதன் வரலாறெல்லாம் பின்னர் பார்க்கலாம். முதல்ல இந்த சிற்றிலக்கியங்களுக்கு அடிப்படை தளமிட்டவர் யார் என்று சொன்னால் அது உண்மையில் அந்த பெருமை காரைக்கால் அம்மையாரை சேர். காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதி தான் உண்மையில் முதலாவது சிற்றிலக்கியமாக கொள்ளப்படுகிறது. ஆனால் அதுக்கு முதல் இந்த சிற்றிலக்கியங்கள் இருக்கே இல்லையா என்று சொன்னால் இருந்தது. இப்போ உதாரணமாக அந்தாதி பாடப்பட இல்லையா? பாடப்பட்டது. 10 உள்ள 10 பாடல்களால் பாடப்படுகின்ற பதிகம் இருக்கே இல்லையா? இருந்தது. ஆனால் அது ஒரு வடிவமாக தோற்றம் பெற்றது எங்கே என்று சொன்னால் அது முதல் சங்கமருவிய காலத்தில் காரைக்கால் அம்மையார் தான் இதனுடைய தோற்றுவாயாக காணப்படுகிறார். ஆனால் இப்போ அற்புத திருவந்தாதி இத அமைப்பு முறை அப்படியே இருந்தது. குறிப்பாக முடிநாகராயர் அவர் ஈழத்தவரா அல்லது இந்தியவரா என்ற ஒரு சர்ச்சை கூட இருக்குது. எப்படி புதந்தேவனாருக்கு அந்த சர்ச்சை இருக்குதோ, மூனா வரதராஜன் போன்றவர்கள் அவர்கள் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் என்று கூற, எங்களுடைய ஆவணா வேலுப்பிள்ளை மூனா கணபதி பிள்ளை முதலானவர்கள் இல்லை அவர் ஈழத்தவர் தான் என்று சொல்கிற ஒரு இதில் முடிநாகராஜருடைய பாடல் ஒன்று அந்தாதி அடிப்படையில் அமைந்திருப்பதை பார்க்கலாம். மண்திணித்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்புதை வலியும் வலிதலைய தீயும் தீ முரணிய நீரும் என்று சொல்லி வரும்பொழுது அது அந்தாதி அமைப்பில் பாடப்பட்ட பாடலாகவே காணப்படுகிறது. ஆனால் இதனுடைய முன்னோடி, அதாவது அந்த பேரை அவ்வாறே அழைத்தவர், அற்புத திருவந்தாதி என்று சொல்லி அழைத்தவர் யார் என்றால் காரைக்கால் அம்மையார். அவருடைய பாடல்கள் 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 63 நாயன்மார்களில் ஒருவராக அவர் விளங்குகிறார். இந்த அடிப்படையில் ஆதி அந்தாதியை தோற்றுவித்த பெருமை காரைக்கால் அம்மையாரைத்தான் சார். காரைக்கால் அம்மையார் பல்வேறு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர். பிரபந்த வகையில் அவருக்கு கொண்ட ஒரு தனித்துவமான இடமும் இருக்கு. அதாவது உருவ வழிபாடு காணப்படாத ஒரு காலத்தில் அவர் அந்த அற்புத திருவந்தாதியை எழுதுகிறார். அதில் சிவனுடைய சிறப்பியல்புகளையும் அதே சமயம் சிவனுடைய தோற்றத்தையும் பாடிய ஒருவராக, முதல் தமிழுக்கு பாடி அறிமுகப்படுத்திய ஒருவராக காரைக்கால் அம்மையார் காணப்படுகிறார். அந்த வகையில் அவர் தோற்றுவித்த அற்புத திருவந்தாதி முக்கியமான ஒன்று. இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறிபணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்தோடு தெரியாது எம்மனார் கண்பரார் என் நெஞ்சத்தை அவருக்கு என்று சொல்லி அவர பாடல் காணப்படும். அந்த பாடலில் இடையூறு நீக்குபவராகவும் மற்றவர்களுடைய துயர் கண்டு இறங்குபவராகவும் இருக்கின்ற சிவபெருமானை உருவ வழிபாட்டை கொடுக்கின்றார். ஒரு உருவ அமைப்பை அதில் கொண்டு வர அவர் எவ்வாறானவர் என்று சொல்லி பார்க்கக்குள்ள எம்பெருமான் என்பு மாலையை அணிந்தவராக காணப்படுகிறார் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது. உருவ வழிபாட்டு பாடின ஒருவர். அதே நேரத்தில் தீயேந்திய கையை உடையவர், பொன் போன்ற வடிவத்தை உடையவர், கங்கையை சடையில் வைத்தவர் என்ற இதையும் அவர் பாடியிருக்கிறார். 8வது பாடலை எடுத்து பார்த்தோம்னா அற்புத திருவந்தியில ஆயினேன் ஆழ்வாளுக்கன்றே பரற்கரியன் ஆயினேன் அகுதன்றே யாமாறு தூய புனற்கங்கை போற்றினோர் பொன்வரையே போல்வான் அனற்கங்கை ஏற்றான் அருள் என்று சொல்லி அந்த பாடல்வர்.
அந்த பாடல்ல இறைவன் எல்லா உயிர்களை ஆழ்வானாகிய அந்த இறைவனை நான் எண்ணி ஏங்கி இருக்கிறேன் என்று சொன்ன காரைக்கால் அம்மையார் அவன் தீயினை ஏந்தியவனாகவும் தூய நீரினை கங்கையில் வைத்தவனாகவும் அதே சமயம் நெருப்பை ஏந்தியவனாகவும் காணப்படுகிறான் என்று சொல்லி பஞ்சபூதங்களின் தலைவனாக அவனை பார்க்கின்ற ஒரு முறையை அவர் முதல் வகுத்து சொல்றேன். இதே சமயம் அவரால் தான் இரட்டை மணி மாலை பாடப்படுகிறது. மாலை என்ற இலக்கணத்தை முதல் தமிழில் பிரபந்த வகையாக கொண்டு வந்தவரில் அவர் மிக முக்கியமானவர். அவர்தான் எங்களுக்கு வெண்பா, அதாவது அற்புத திருவந்தாதியை வெண்பாவில் பாடிய அவர் திருவந்தாதி விருத்தத்தில் பாடப்படுவது தான் வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தை உடைத்து அவருடைய காலப்பகுதி வெண்பா எவ்வாறு கோலச்சுவை இருந்ததோ அந்த வெண்பாவை கையாண்ட அற்புத திருவந்தாதியை பாடிய அவர் அடுத்ததாக கட்டளை கலித்துறையை கையாள்கிறார். கட்டளை கலித்துறை இலகுவில் பாடப்பட முடியாத ஒன்று. ஆனாலும் காரைக்கால் அம்மையார் முதல் கட்டளை கலித்துறையில் அவர் பாடினதுதான் திருவிரட்டை மணிமாலை. அப்ப திருவிரட்டை மணிமாலை 2 பாக்களால் ஆனது. அதில் ஒன்று கட்டளை கலித்துறையை அறிமுகப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதையும் இவர் செய்திருந்தார். இனி அடுத்ததாக நாங்கள் வருவோம் என்று சொன்னால் 3வது இந்த அந்தாதி என்ற அமைப்பு தொடர்ந்து வர்றதை பற்றி பார்க்கறதுக்கு முதல் காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லிட்டு நான் மிச்சத்துக்கு தொடர்றேன். காரைக்கால் அம்மையார் 3வது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தில் அவர் கையாண்ட விருத்தம் மிக முக்கியமான ஒன்று. அதாவது பதிக அமைப்பில் பாடுகின்ற முறையை முதல் கொண்டு வந்தவர் அவர். ஆனால் 18 பதிக அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் 500 நூற்றில் சில பாடல்களும் பதிக அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது. ஆனாலும் பதிகம் என்ற வகையில் பாடப்பட்ட முதல் நூலாக நமக்கு கிடைக்கிறது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை தான். இந்த வகையில் அம்மையார் மிகவும் முக்கியமான ஒருவராக காணப்பட்டார். அவரால் உருவாக்கப்பட்ட அற்புத திருவந்தாதி இருந்ததால் தான் அதற்கு பின்னர் வந்த ஆழ்வார்கள் முதல் 3 ஆழ்வார்களும் 1ஆம் திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதி 3ஆம் திருவந்தாதி என்று பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பொய்யாழ்வார் 1ஆம் திருவந்தாதியை பாடுற. அப்ப பேயாழ்வார் 2ஆம் திருவந்தாதியை பாடுற, பூதத்தாழ்வார் 3ஆம் திருவந்தாதியை பாடுகிற. இவைகள் 100 பாடல்களால் அமைந்தவையாக காணப்படுகின்றன. அப்ப உண்மையில் இவர் தோற்றுவித்த அந்த இதனால் தான் 63 நாயன்மார்களை பாட வேண்டிய நிர்பந்தம் எங்களுடைய நம்பியாண்டார் நம்பிக்கை ஏற்படுகிறது. அவர் திருத்தொண்டர் திருவந்தாதியை பாடினார். அப்ப இந்த திருவந்தாதி அமைப்பு முறை என்றது வலு காட்டம், வரிசை கிரமமாக தொடர்ச்சியாக பாடப்பட்டு வருகின்ற ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதே நேரத்தில் அதே சமயம் இலங்கையிலும் இதனுடைய பாவனை அதிகமாகவே காணப்பட்டது. முதல் திருவந்தாதியை இலங்கையில் பாடியவர் நல்லூர் சின்னத்தம்பி புலவர் மிக முக்கியமானவர். அவரால் கல்வளை அந்தாதி பாடப்படுகிறது, மரசை அந்தாதி பாடப்படுகிறது. பிள்ளையார் பாட்டுடை தலைவனாக கொண்டு அவர் கல்வளை அந்தாதியை பாடுகிறார். அதே போல் மரசை சிதம்பரத்தில் இருக்கும் இறைவனை அடிப்படையாக கொண்டு மரசை அந்தாதியை பாட அவருடைய பார்ட்னர், அதாவது அவரோடு சமகாலத்தில் வாழ்ந்தவர், சமகாலத்தில் குலங்கை தம்பிரானிடம் கற்றவருமான மயில்வாகன புலவரால் புலியூர் அந்தாதி பாடப்படுகிறது. அப்ப இலங்கையிலும் தனித்துவமான முறையில் இந்த அந்தாதிகள் பாடுகின்றது இருக்கு. அதே நேரத்தில் யமக அந்தாதி பாடுவது மிக கஷ்டம். அதை கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் யமக அந்தாதியில் பாடுவதென்பது, மடக்கணியை இணைத்து பாடுவதென்பது யாராலும் முடியாத ஒரு காரியம். அந்த அந்தாதியை அதே போலவே ஈழத்தவர்களிலையும் மாவை யமக அந்தாதி பாடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப யமகம், அதாவது வாய் முட்டுப்படாம ஒட்டாம பாடணும் என்று சொல்லிவினோம். அந்த அடிப்படையில் பாடப்படுகிற யமகந்தாதி என்ற கஷ்டமான ஒன்றையும் ஈழத்தவர்களும் சமகாலத்தில் பாடியிருக்கிறோம். இதில் கந்தர் அனுபூதி மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். சந்தர்ப்பம் திரும்ப வரும் பொழுது மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி. நன்றி ரமேஷ். இந்த காரைக்கால் அம்மையாருடைய முக்கியத்துவத்தை மிக சிறப்பாக வலியுறுத்தி இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் ஈழத்திலே இந்த கல்வளையந்தாதி மரசையந்தாதி முதலிய பிரபந்தங்களை ஈழத்து புலவர்களும் பாடியிருக்கிறார்கள் என்பதையும் முன்வைத்திருக்கிறீர்கள். புதிய தகவலாக இருந்தது.
காரைக்கால் அம்மையாரை பின்பற்றித்தான் முதலாழ்வார்கள் மூவரும் அந்த அவருடைய உத்தியை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு இதை செய்திருக்கு. எனவே ரமேஷுக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் இந்த கலந்துரையாடலை பா. குமார் அவர்களிடம், டெல்லியிலிருந்து வருகை தந்துள்ள நண்பர் பா. குமார் அவர்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறோம். உண்மையிலே அவர் தம்முடைய பணிகள், பிரியாண கலை முதலிய பல நெருக்கீடுகளுக்கு இடையிலும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வந்ததற்கு அவருக்கு நான் தமிழொலி நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்து கொண்டு, இந்த சிற்றிலக்கியங்களை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? டான் டிவி தமிழ் ஒலி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே நான் பா. குமார் ஐயா சொல்லிட்டாரு, பொதுச் செயலாளர், டெல்லி கலை இலக்கிய பேரவை, டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். உண்மையிலே இந்த நேயர்களை சந்திக்கிறதில் நான் பெருமைப்படுறேன். அதாவது இன்றைக்கு நல்ல தமிழ் கேட்போம் என்ற ஒரு நல்ல இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும், மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு, இப்பொழுது சிற்றிலக்கியங்கள் தலைப்புக்கு நம்ம அதை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லலான்னு இருக்கேன். சிற்றிலக்கியங்கள் உண்மையிலே எங்களுடைய டெல்லியில் நிறைய இலக்கியங்கள் இன்னும் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலையும் அந்த இலக்கியங்கள்லாம் இன்னும் செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அதுவும் எங்கள் டெல்லி தமிழ் சங்கத்தில் சங்க காலத்திலிருந்து அந்த இலக்கியங்களை இன்றைக்கும் அழியாமல் அதை காவந்து பண்ணி கம்பராமாயணம், அதேமாரி கம்பன் கழகம் மூலியமாக அதன் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், இன்னும் பல நிகழ்வுகள்லாம் இந்த சிற்றிலக்கியங்களில் வகைகளில் படும். அதெல்லாம் இருந்து நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்திக்கிட்டு வராங்க. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இது இந்தியாவில் இன்றைக்கும் இந்த சிற்றிலக்கியங்கள்லாம் நம்ம அழியலை, இன்னும் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் பண்ணி கொண்டு இருக்காங்க. முன்னோர்கள் தலைமை ஐயா மாதிரி நிறைய இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இன்னும் பிற்காலங்களிலும் இதை நல்லா நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ சிற்றிலக்கியங்களை பற்றி பேச போனால், சிற்றிலக்கியம் என்பது தமிழில் சங்க காலத்திலிருந்து தோன்றி படிப்படியாக வளர்ந்து நின்று தனி வடிவமைப்பற்று இலக்கணம் அமைக்கப்பட்ட ஒரு இலக்கிய வகையாகும். இந்த இலக்கியத்தில் வடமொழியில் பிரபந்தங்கள் என்று சொல்லப்படும். பிரபந்தம் என்பது இலக்கிய வகைகள் பலவற்றை குறிக்கும் ஒரு பொது பெயராகும். அதாவது சிற்றிலக்கியங்கள் பல வகைப்படும். கோவை, உலா, அந்தாதி, காம்பகம், தூது, மாலை, பரணி, அப்புறம் மடல், பல்லு, குரம் முதலாகிய வகைகள் சிற்றிலக்கியங்களின் வகைகளாகும். அதாவது இது கிபி 3ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து சொல்லப்படுகிறது, சிற்றிலக்கியங்கள் தோன்றியுள்ளன என்று சொல்லப்படுகிறது. சிற்றிலக்கியங்களின் வகைகள், அதாவது அகப்பொருள், புறப்பொருள், சைவ சித்தாந்திய பொருட்கள். அகப்பொருள் சிற்றிலக்கியம், அதாவது அகப்பொருள்னு சொல்லப்போனால் தூது, கோவை போன்றவை எல்லாம் அகப்பொருளுக்கு சிற்றிலக்கியத்துக்கு உதாரணம். புறப்பொருள் சிற்றிலக்கியத்துக்கு பிள்ளை தமிழ் போன்றவை உதாரணம். சைவ சிற்றிலக்கியங்கள் அதுன்னு சொல்கிறது சைவ சிற்றிலக்கியங்கள் சமய கடவுள் மீது பாடப்பெற்ற ஒரு சிற்றிலக்கிய நூல்களாகும். அதில் சிவபெருமான், முருகன் மற்றும் பல தெய்வங்களுக்கு இந்த சிற்றிலக்கியங்களிலிருந்து பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. சீர்காழி கோவிந்தராஜன், இன்னும் பல பெரும் கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இந்த சிற்றிலக்கியங்கள்லாம் வைத்து பாடல்கள் பகவான் நூலாக பாடப்பட்டிருக்கிறது. நூல்களாகவும் இன்றும் இருக்கிறது, நூல்களாகவும். அது இன்று இந்த சிற்றிலக்கியத்தை பார்க்கும்போது, எங்களுடைய சமீபத்தில் நான் டெல்லி தமிழ் சங்கத்தில் ஒரு நூலகத்தில் நிறைய சிற்றிலக்கியங்கள்லாம் நான் நூல் வகைகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த தூது, கோவை, பல இந்த மாதிரி ஒரு தனியாகவே புஸ்தகங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ உண்மையிலே இந்த சிற்றிலக்கியங்களில் இந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதை நான் பெருமைப்படுறேன். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ் ஒலி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வழங்குவதில் நான் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு ஒரு அப்பற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலே நல்ல தமிழ் கேட்போம் என்ற ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி நிர்வாகம் அனைவருக்கும் இது கொண்டு மற்ற பேச்சாளர்களுக்கும் தெரிவித்துக்கொண்டு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் இந்த சிற்றிலக்கியத்தை பற்றி இன்னும் விரிவாக பேச உள்ளேன். நன்றி. நன்றி குமார் அவர்களே. இந்த கலந்துரையாடலை நாங்கள் ஸ்ரீகுமரன் அவரிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஸ்ரீகுமரன் அவர்கள் தென்மராட்சியில் பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கிறார். அது பதவி சார்ந்த அறிமுகம் மட்டுமே. ஸ்ரீகுமரன் ஆசிரிய கலாசாலையிலே நான் விரிவுரையாளராக இருந்த காலத்திலே அங்கே வணிக கல்வியில் பயிற்சி பெற்று பிறகு வேறு துறைகளுக்கு கிளைவிட்டு அவர் தம்முடைய அகல கால் வைத்து தம்மை வளர்த்து கொண்டார். அவர் கவிதை துறையிலே ஈடுபாடு இயல்பான என்ற புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார். அவருடைய உறவினர் அல்ல முன்னோர்களில் ஒரு புலவர் முருகேச பண்டிதர், யாழ்ப்பாணத்து பெரும்புலவராக விளங்கிய முருகேச பண்டிதருடைய மரபிலே வந்தவர். முருகேச பண்டிதர் பெயரால் இப்போ ஒரு வீதி சுண்ணாகத்திலேயே இருக்கிறது. அங்கே தான் அவர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்போ இருக்கிறீங்களோ மாறினதோ தெரியா. பழக இனியவர், மிக அடக்கமானவர். தம்முடைய முதன்மையை அல்லது தம்முடைய வியாபகத்தை பெருசுபடுத்தாத ஒரு பிறவி. எனவே ஸ்ரீகுமரன், அவருடைய புனைப்பெயர் இயல்வாணன். இயல்வாணனை இந்த சிற்றிலக்கியங்கள் பற்றிய பார்வையை முன்வைக்குமாறு வேண்டுகிறேன். தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற என்னுடைய குருநாதர் சோபா சார் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். சிற்றிலக்கியம் தொடர்பாக இங்கே அது எவ்வாறானது என்பது தொடர்பாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த சிற்றிலக்கியம் என்பது இந்த சமஸ்கிருதத்திலே பிரபந்தம் என்பதில் இருந்துதான் தோற்றம் பெற்றதாக சொல்கிறார்கள். அந்த வகையிலே இந்த சமஸ்கிருதத்திலே இந்த பிரபந்தம் என்றால் இசையால் உருவானது அல்லது இசை கொண்டு உருவாக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு சரியாக சொல்ல போனால் கட்டப்பட்டது என்ற ஒரு சொல்லி அவர்கள் பயன்படுத்துகிற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்டது. அது இசைக்கோர்வைகளாலேயும் பாடல் வரிகளாலேயும் உருவாக்கப்பட்ட என்ற அடிப்படையில் இது இந்த சிற்றிலக்கியம் சொல்கிறத போல ஒரு பாடல் எண்ணிக்கை அடிப்படையிலையோ அல்லது அடிகளின் எண்ணிக்கை அடிப்படையிலையோ அது ஒரு சுருங்கியதாக காணப்படுகிறது என்பதுதான் அதனுடைய முக்கியமான சிறப்பு. அது ஏதோ ஒரு துறையை பற்றி ரமேஷ் தெளிவாக சொன்னார். அறம்பொருள் இன்பம் வீடு என்கிறவற்றில் ஏதோ ஒரு விடயத்தை பற்றி அது சொல்லும் என்று. அது அகப்பொருள் சார்ந்ததாகவோ அல்லது புறப்பொருள் சார்ந்ததாகவோ இருக்கலாம். கோவை போன்ற சிற்றிலக்கியங்களில் அது பல துறைகளை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் ஏனையவை ஒரு விடயத்தை கொண்டதாக இருக்கும். அது பாடப்படுகின்ற கடவுளை பாடுகின்றதோ அல்லது மன்னனை பாடுகின்றதோ அல்லது வள்ளலை பாடுகின்றதோ அல்லது சாமானிய மனிதர்களை பாடுகிறதோ அந்த வாழ்க்கையின் ஒரு சிறு கூரை மட்டும் கொண்டதாக இருக்கும். உதாரணமாக எடுத்து காட்டாக சொல்ல போனால் இந்த உலா என்றால் தலைவன் உலா வருகின்ற காட்சியை மட்டுமே கொண்டதாக அது காணப்படும். பிள்ளைத்தமிழ் என்றால் அது அதனுடைய பிள்ளை பருவத்தை மையப்படுத்தியதாக அது காணப்படும். அந்த வகையிலே இந்த சிற்றிலக்கியங்களை இங்கே 96 வகையாக இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அதனுடைய எண்ணிக்கை காலத்துக்கு காலம் பரந்தும் விரிந்தும் வந்திருக்கின்றது என்று. அந்த எண்ணிக்கை என்றது இன்றைக்கு சொல்லுகிறார்கள் குறைந்தபட்சம் 186 வகை இருக்கின்று, கூடியபட்சம் ஒரு 417 வகையில் இந்த சிற்றிலக்கியங்கள் காணப்படுகிறது என்று சொல்லுவார்கள்.
இந்த அகப்பொருட்கோவை, அங்கமாலை, அட்டமங்கலம், அரசன் விருத்தம், அலங்கார பஞ்சகம், அனுராகமாலை, ஆற்றுப்படை, இயன்மொழி வாழ்த்து, இரட்டை மணிமாலை, 20 உலா, இப்படி வரும். சாதகம் ஒன்று இருக்கின்றது, சதகம் ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி குறத்திப்பாட்டு இருக்கின்றது. அதே போல் தசாங்கப்பத்து, தாண்டகம், இப்படி மொத்தமாக 96 வகையை சொல்லுகிறார்கள். அதே போல் வண்ணம் என்ற ஒரு விடயத்தையும் இந்த சிற்றிலக்கியத்தில் வண்ணம் என்ற ஒரு வகையையும் சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே தமிழ் இலக்கியத்திலே பெரும் பகுதியாக பெரும் எண்ணிக்கையில் இந்த சிற்றிலக்கியங்கள் காணப்படுகின்றன. இந்த சிற்றிலக்கியங்கள் மூலமாக ஒரு அந்த 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 மக்களின் வாழ்க்கை, அந்த மக்களின் உணர்வு நிலை, அந்த மக்கள் போற்றுகின்ற கடவுளர், தலைவர்கள், வள்ளல்கள் பற்றிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த இலக்கியத்தின் வாயிலாக கிடைக்கின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக பார்ப்போம். நன்றி ஸ்ரீகுமரன். இந்த நீங்கள் கடைசியாக குறிப்பிட்டது இந்த சிற்றிலக்கியங்கள், அது ஒரு முக்கிய அம்சம் என்னென்றால், மக்களை தெய்வத்தின் மீது ஒரு சிற்றிலக்கியம் பாடப்படும், மன்னர் மீது பாடப்படும், மக்கள் மீதும் பாடப்படும். நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சிற்றிலக்கியங்கள் மக்களை நோக்கி, அடிநிலை மக்களை நோக்கி திரும்பின. குறவன், குறத்தி இவர்களை பற்றி திரும்ப, இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பின்பற்றி ஈழத்திலும் பள்ளு பிரபந்தங்கள் எல்லாம் வந்து அது உண்மையில் காலம் கொண்டு வந்து சேர்த்த மாற்றம். அவ்வளவு காலத்துக்குத்தான் மூவேந்தரற்று முச்சூடும் சங்கமும் போய் பாவேந்தர் எல்லாம் பஞ்சாய் பறக்கின்ற காலத்தில் தொடர்ந்து மூவேந்தரை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். மக்களை நோக்கி இலக்கியம் திரும்பினதுக்கு இந்த சிற்றிலக்கியங்கள் தான் பெரிய பங்களிப்பு செய்திருக்கின்றன என்பதை நாங்கள் தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இந்த கலந்துரையாடலை நான் நண்பர் தபேந்திரனிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். அவர் நீண்ட பரந்த அனுபவம் உள்ளவர். எல்லா வகை மக்களோடும் பணி நிமித்தமாக அவரும் நானும் கிழக்கிழங்கையிலே பணியாற்றி இருக்கிறோம். நாங்கள் அந்த அடிநிலை மக்களுடைய வாழ்க்கை, அது சிற்றிலை எழுதாத இலக்கியமாக இருக்கலாம், அது இலக்கியம் இல்லை என்ற கருத்தில்லை. கிழக்கிழங்கையில் நாட்டார் பாடல்களை நிரம்பவே கேட்டு என்னுடைய காது குளிர்ந்தது கிழக்கிழங்கையில் தான். ஆனால் அது எழுத்தில் வரையில்லை. பிறகு வேறு பேர் அதை தொகுத்து அச்சேற்றி பூனா ராமலிங்கம் தொடக்கம் நித்தியானந்தன் வரை அனார் வரை எல்லாம் அவற்றுக்கு அச்சேற்றி அவற்றுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்தார்கள். ஆனால் சிற்றிலக்கியங்களாக மக்களிடையே அவை பயின்று வந்தன. இவற்றை பற்றி நான் நண்பர் தபேந்திரன் என்ன சொல்லுகிறார் என்பதை நேயர்கள் கேட்கலாம். டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மீண்டும் ஒரு நல்ல தமிழ் கேட்போம் என்ற ஒரு நிகழ்வின் ஊடாக எங்களுடைய அயல் தமிழகத்தின் மயிலாடுதுறை மண்ணின் மைந்தனும் டெல்லி தமிழ்ச்சங்க தமிழ் பேரவையினுடைய பொதுச் செயலாளருமாகிய குமார் அவர்களுடன் கலந்து கொள்வதில் சிறப்பாக மகிழ்கின்றோம். எங்களுடைய ஆசான் சோப்பா ஐயா சொன்னது போல் நாங்கள் கிழக்கிழங்கையில் முதல் நியமனத்தை பெற்று கடமையாற்றிய பேரை பெற்றுள்ளோம். இதில் இந்த கிழக்கிழங்கையை சொல்வதற்கு முதல் இன்னும் ஒரு விடயம் சொல்ல வேண்டும். இந்த சிற்றிலக்கியங்கள் எங்களுடைய காலத்தில் ஒரு காப்போத சாதாரணத்தில் நாட்டார் பாடல்கள் என்ற வடிவில் ஒரு புத்தகம் இருந்தது. தமிழ் பாடத்தில் நாங்கள் புள்ளிகள் எடுப்பதற்கு இந்த நாட்டார் பாடல்களும் ஒரு தமிழ் பாடத்திட்டத்தில் ஒன்றாக இருந்தது. பின்னாளில் இடம்பெற்ற சிலபஸ், அதாவது
பாடத்திட்ட மாற்றங்களின் போது அது நீக்கப்பட்டு விட்டது. அப்போ எங்களுடைய சிற்றிலக்கியங்களின் வருகை என்று சொல்லப்போனால் நாங்கள் இந்த நாட்டார் பாடல்கள் என்பதை எங்களுடைய ஈழத்து மரபில் பல, அதாவது கிழக்கிலங்கை நாட்டார் பாடல், வட இலங்கை நாட்டார் பாடல், மன்னர், அதிலே மன்னர் சிறப்பு, மலையக நாட்டார் பாடல்கள், இப்படியாக அந்த நாட்டார் பாடல்களின் சிற்றிலக்கிய வடிவங்களை நாங்கள் வாசித்தோம், கற்றோம். அது ஒரு சிறப்பானதாக இருந்தது. இந்த நாட்டார் பாடல்கள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். மலையகத்தில் உள்ள ஒரு மக்களுடைய தலைமன்னாரிலிருந்து தமிழகத்திலிருந்து கூட்டி வரப்பட்ட மக்களினுடைய துன்பத்தை அவர்களுடைய வாய்வழி இலக்கியங்களை ஏட்டு வடிவிலே கொண்டு வந்ததில் எங்களுடைய வட இலங்கை ராமலிங்கம் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ் சுருக்கெழுத்தின் தந்தையாகவும் அவர் இருந்திருக்கின்றார். தமிழில் சுருக்கெழுத்து முறையை உருவாக்கியது அவர் என்று சொல்லி எங்களுடைய வரலாற்று ரீதியாக அவருக்கு ஒரு புகழ் இருக்கின்றது. நாங்கள் கிழக்கிலங்கை பக்கம் திரும்ப போவோம். இந்த கிழக்கிலங்கையினுடைய பண்பாடுகள் ஒரு தனித்துவமானவை. குறிப்பாக அங்கே அம்மன் வழிபாடு இருக்கும். அம்மன் வழிபாட்டினுடைய உச்சத்தை நாங்கள் காண்பதாயின் நவராத்திரியினுடைய சரஸ்வதி பூஜை என்று நாங்கள் வீட்டில் செய்துவிட்டு அடுத்த நாள் விஜயதசமி செய்கின்றோம். அந்த விஜயதசமி என்று அவர்கள் கரகமாடுவார்கள். ஒரு கரகமாடி அதற்கென்று சொல்லி உடுக்கடித்து போவார்கள். போகும் பொழுது அவர்கள் அந்தந்த பிரதேசத்துக்கண்டு தனித்துவமான பாடல்கள் இருக்கின்றது. நான் 2 பிரதேசத்தில் அதனை அவதானித்தேன். ஒன்று வெறிகள் ஈச்சிலம் பெற்று, இரண்டாவது தம்பலகாமம். அந்த கரகம் ஆடி அவர்கள் தங்களுக்குரிய ஒரு தெய்வ வழிபாட்டு சிற்றிலக்கிய பாடல்களை பாடுவார்கள். அவை எழுதப்பட்ட மரபாக வந்தவையோ எனக்கு தெரியவில்லை, இருக்கலாம். கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அவர்களுக்கென்று சொல்லி கிழக்கு மாகாண சபை இருக்கின்றது, அப்படியாக இருக்கலாம். அந்த கரகம் ஆடி போகும் பொழுது சொல்லுவார்கள், கரகம் ஆட விடாமல் தடை போட்டு விட்டார்கள் என்று. ஏதோ மந்திரங்களை சொல்லிவிட்டு தேசிக்காயை வெட்டிவிட்டு ஏதோ ஒரு சின்ன பாடல் ஒன்றை பாடுவார், எனக்கு ஞாபகம் இல்லை. பாடும் பொழுது அந்த கரகம் அப்பாலே நகர்ந்து விடும். அதாவது இருக்கு ஜசர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய 4 வகை வேதங்களில் அந்த மந்திரம் தந்திரங்களை அவர்கள் பாவித்து பாடி அந்த பாதையை கட்டுகின்ற என்று சொல்வார்கள். அந்த வகையில் அந்த அவர்களுக்கென்று தனித்துவமான சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றது. அதனை வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு சிற்றிலக்கியத்தை வந்துவிட்டு என்னுடைய இந்த வாய்ப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நாங்கள் இந்த சினிமாவில் இந்த அந்தாதி வடிவத்தில் நான் 3 பாடல்களை இன்று இந்த நிகழ்விற்காக தயார் செய்து கொண்டு வந்துள்ளேன். இந்த 3 முடிச்சு படம் ஒரு பிரபலமான படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். கமலஹாசன் கதாநாயகனாகவும் ஸ்ரீதேவி கதாநாயகம் வந்து ரஜினிகாந்த் வில்லனாகவும் வந்த படம். அதில் இந்த அந்தாதி சிற்றிலக்கியங்களில் ஒரு வடிவம் அந்தாதி. அந்த அந்தாதியிலே ஒன்று 3 முடிச்ச படத்தில் ஆடி வெள்ளி தேடியுன்னை நான் அடைந்த நேரம் என்ற அந்த பாடலில் அப்புறம் அந்த நான் அடைந்த நேரத்தில் அடுத்த கதாநாயகி பாடுவார். அப்போ இது வந்து ஒரு அற்புதமான பாடல். இது நான் நினைக்கின்றேன் MS விஸ்வநாதனுடைய இசையாக இருக்க வேண்டும், ஜெயச்சந்திரன் ஆண்குரலாக இருக்க வேண்டும். அப்போ அந்த 3 முடிச்சு படத்தில் இடம்பெற்ற ஆடிவள்ளி தேடியுன்னை நான் அடைந்த நேரம் என்பது சிற்றிலங்கிய இலக்கியங்களில் ஒன்றாகிய அந்தாதி வடிவில், அதாவது அந்தம் ஆதி. நான் அடைந்த நேரம் என்பது முடிகிறது அந்தம், அது பிறகு ஆதி, அதாவது முதல் அடியாக வருகின்ற அந்த பாட்டினுடைய அடுத்த வரிக்கு. அதுபோல் அதே 3 முடிச்ச படத்தில் வசந்தகால நதிகளிலே வைரமணி நீரலைகள், அதில் பிற நீரலைகள் நீந்தி விட்டால் அப்படியே வரும். ஒரு கதாநாயகப்படுகிற அற்புதமான, அதாவது நாங்கள் எப்படித்தான் இலக்கியத்தை நாங்கள் சிற்றிலக்கியம், இப்போ கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் நண்பர் இயல்பானன் சொன்னார், கிறிஸ்துவுக்கு பின் 3ஆம் நூற்றாண்டில் இந்த சிற்றிலக்கியங்களின் வருகை பெருமளவில் இருந்ததென்று. ஆனால் நாங்கள் 20ஆம் நூற்றாண்டில், அதாவது சென்ற நூற்றாண்டில் பார்த்த படம் தான் இந்த 3 முடிச்சு. கிட்டத்தட்ட 1700 வருடங்கள் கழிந்து இந்த சினிமாவிற்களால் இந்த அந்தாதியை கொண்டு வந்த ஒரு அற்புதமான பாடல்கள் ஒன்று. அதுபோல் MGR நடித்த இதயக்கனி படத்தில் ஒரு பாடல், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்ற பாட்டில் பொன்வண்ணம் சிந்தும் மலர்காவியம் என்று கதாநாயகன் பாடி முடிய கதாநாயகி மலர்காவியம் எழில் ராணியின் இதழ் நாடகம் என்று கதாநாயகி பாடுவார். இது என்னவென்றால், சினிமான்ற ஊடகத்தில் ஊடாக நாங்கள் ஒரு வடிவத்தை சொல்லும் பொழுது அந்த வடிவம் மிக இலகுவாக மனதில் தொற்றிக்கொள்ளும்.
ஆகவே இந்த சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகிய அந்தாதியை இந்த சினிமா பாடல்கள் இப்படிக்கென பாடல்கள் மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளன. அதுபோல் நாங்கள் எங்களுடைய இந்த போராட்ட காலங்களில் 83 ஜூலைக்கு பின்னர் தெருக்கூத்து, தெருப்பரப்புரை என்ற விடயங்களில் நிறைய பாடல்கள், நிறைய சிற்றிலக்கியங்கள் எல்லாம் உருவாகின. அவைகள் எவ்வளவு தூரம் ஆவணப்படுத்தப்பட்டவையோ தெரியவில்லை. ஆனால் 90ஆம் ஆண்டிற்கு பின்னர் அவை ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை கண்டுள்ளோம். ஆனால் அவை இப்பொழுது எங்கே இருக்கின்றன, எங்கே போகின்றன தெரியாது. ஆனால் இந்த யூடியூப் தளத்தினூடாக சில அந்த சிற்றிலக்கிய வடிவங்கள் பதிவு பெற்று ஒலி சித்திரமாகவோ காணொளி சித்திரமாகவோ வந்துள்ளது என்று கூறி எனது இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி தவேந்திரன். சங்ககாலம், சங்கம், மருவிய காலம், பேரிலக்கியம், சிற்றிலக்கியம் என்று இவற்றை நாங்கள் பாடமாக்கி தெரிந்து கொள்வதற்குள்ளேயே எங்களுடைய ஆயுள் முடிந்துவிடும். காண்மீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை குஞ்சுமேது சுறாக்களைச் சீற சுறாக்களோடி பலாக்கனை கீறி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய் விழும்